ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு சிப் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார் 2025. ஓகேங்களா? ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பற்றி மியூச்சுவல் ஃபண்டை என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை மியூச்சுவல் ஃபண்டு ஆல்வேஸ் வந்து ரிஸ்க்கு தான். ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஐடிபிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட். இது பார்த்திங்கன்னா டைரக்ட் ஃபண்டு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரிஸ்கோமீட்டரும் நம்ம கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரிஸ்க் ஹை. ஏன் அப்படின்னா இது ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதோட ரிஸ்க் ஹையாக இருக்குது. ஸோ இதோட 3 இயர்ஸ் ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா 39% கிட்ட ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஏவிஎம் பார்த்திங்கன்னா 370 கோடி கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க 97.5% பார்த்திங்கன்னா ஈக்விட்டிலையும் 2.5% கேஷ்லேயும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க ஈக்விட்டியில் தான் ஃபுல்லாகவே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபண்டை ரொம்ப ஹை ரிஸ்க்கு. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா எல்கி எக்யூப்மெண்ட், கேஇ இண்டஸ்ட்ரீஸ், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே பண்ணுறாங்க. இவங்க 2017 ஆரம்பித்தாங்க. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது 0.90. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னங்கிறது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஐடிபிஐ ஸ்மால் கேப் பார்த்தோன்னா 3 இயர்ஸில் 39 கிட்ட கொடுத்துருக்கு. ஸோ இதில் ஹோல்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 48 கம்பெனி வச்சுருக்காங்க. இதில் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 6%. பார்த்திங்கன்னா எல்கே எக்யூப்மெண்ட், கேஏஐ, அப்புறம் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிரிண்ட்வெல்ங்கிற கம்பெனிஸ், ஐடிஎஃப்சி, ஃபர்ஸ்ட் பேங்க்கு, ப்ளூ ஸ்டாரு, தீபக் நைட்ரே இது எல்லாமே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் கூட்ஸ், அதர்ஸ், கெமிக்கலில் 13%, ஃபினான்ஷியலி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக இந்த பர்டிகுலர் ஃபண்டில் பார்த்து இருக்குது. ஸோ இதோட பிஇ ரேஷியோ 27.66 இருக்குது. இதில் சிப் நீங்கள் $100 போடலாம். ஸோ நம்மளோட செகண்ட் ஃபண்டு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க்கு. எஸ்பிஐ பிஎஸ்யூ டைரக்ட் பிளான் க்ரோத் ஃபண்டு தான் அது. இது பார்த்திங்க அப்படின்னா 3 இயர்ஸில் 37.89, ஆல்மோஸ்ட் 38% 3 வருஷத்தில் கொடுத்துருக்கு. இதோட ஏஎம் பார்த்திங்கன்னா 4800 கோடி கிட்ட இருக்குது. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா போன ஃபண்டு பார்க்கும்போது 97% ஈக்விட்டியில் இருந்தாங்க. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா 94% ஈக்விட்டிலையும் 6.1% கேஷ் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வேரியஸ் பிஎஸ்யூ ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பவர் கிரிட் கார்ப்பரேஷன், கெயில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் இதோட சிப் அமௌண்ட் பார்த்திங்கன்னா $500. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 0.74% ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இதில் பார்த்திங்க அப்படின்னா 26 கம்பெனிஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. இதில் டாப்பாக பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க்கில் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து கெயில், பவர் கிரிட்டு, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பிபிசிஎல், பேங்க் ஆஃப் பரோடா, என்எம்டிசி, என்டிபிசி அப்படின்னு சொல்லிட்டு 26 கம்பெனிஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முன்னாடியே பார்த்தது இப்போ ஈக்விட்டியில் 94%, கேஷு, டெட்லேயும் இவங்க லைட்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட டாப் பார்த்திங்கன்னா செக்டார் எனர்ஜி செக்டார், தென் ஃபினான்ஷியல் செக்டார், அப்புறம் கேபிட்டல் குட்ஸ் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டு. இது பார்த்திங்கன்னா டைரக்ட் க்ரோத் தான் எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா அதை விட லைட்டாக 1% ரிட்டர்ன் கம்மியாக கொடுக்குது. 3 வருஷத்தில் 37% கொடுத்துருக்கு. இதோட ஏஎம் மற்ற ரெண்டை கம்பேர் பண்ணுறது இது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. 18,000 கோடி கிட்ட இதோட ஏஎம் இருக்குது. இவங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஈக்விட்டியில் தான் பண்ணுறாங்க. லைட்டாக கேஷ் வச்சுருக்காங்க. அகைன் இது ஹை ரிஸ்க்கு. ஸோ இதில் இருக்கிற ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பாலிகேப் இந்தியா, கோஃபோர்ஜ், கல்யாண் ஜுவல்லர்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மற்ற ரெண்டும் கம்பேர் பண்ணுறது இதில் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இதில் மினிமம் சிப் அமௌண்ட் பார்த்திங்கன்னா $500 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட என்ஏவி பார்த்திங்கன்னா இப்போ $110 இருக்குது. ஸோ இதில் இதுலேயே பார்த்திங்கன்னா 26 கம்பெனி. இதில் கோஃபோர்ஜி, கல்யாண் ஜுவல்லர்ஸ், பாலிகேப் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. இதில் ட்ரெண்டும் இருக்குது. பர்சிஸ்டன்ட் சிஸ்டம், ஜியோ ஃபினான்ஷியல், மகேந்திரா அண்ட் மகேந்திரா இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதோட பி ரேஷியோ 69 கிட்ட ஆல்மோஸ்ட் இருக்குது. நீங்கள் மினிமம் சிப் பார்த்திங்க அப்படின்னா $500 பண்ணிக்கலாம் நீங்கள்.
ஸோ இதுதான் இப்போக்கி நம்ம ஹை ரிஸ்கில் இருக்கிற 3 ஃபண்டை பற்றி இப்போ பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டெட் ஃபண்டு ஹைப்ரிட் ஃபண்டு இது எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். டெட் ஃபண்டுனா என்னாலும் நம்ம வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருக்கோம். இந்த 3 ஹை ரிஸ்க்குங்கிறதுனால இது நான் பார்ட் 1 வச்சுருக்கேன். ஸோ பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா லோ ரிஸ்க் இருக்கிறத நம்ம எடுத்துகிட்டு வரோம். பார்ட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா டைவர்சிஃபை இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து அடுத்த வீடியோலாம் வந்து வரணுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை வந்து பார்த்ததுக்கு.